அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டும். அப்ப முதலாவது கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், நிலை நிறுத்தப்படுவீர்கள். ஒரு நிலையான ஒரு நிலைவரமான ஒரு ஸ்தோத்திரம் சூழ்நிலையை பெற்றுக் கொள்வீர்கள். நிலை நிறுத்தப்படும் பொழுது அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் விளம்புவார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நமக்கு ஆலோசனைகளை விளம்புவார். அவர் அப்படி விளம்பும் போது அதனுடைய வியாக்கியானங்கள் விளங்கும். சித்தி பெறக்கூடியவர்களுக்கு, கர்த்தரை நம்பி கர்த்தரையே தன்னம்பிக்கையாய் கொண்டு வாழ்கிறவர்களுக்கு அந்த ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் முதலாவது என்ன செய்வார் என்றால், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் சில காரியங்களை விளக்குவார். அப்போது அதிலிருந்து இன்னும் விளங்கக்கூடிய ஸ்தோத்திர காரியங்கள் அங்க அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அப்போ சித்தி பெறுவீர்கள். அப்பொழுது நீங்க நம்பும் போது அதனுடைய ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த சித்தி பெறுவீர்கள், நீங்க நிலைப்படுவீர்கள், 2 சம்பவத்தை சொல்லியிருக்கு. நீங்க நிலைப்படுவீர்கள், 2வது சித்தி பெறுவீர்கள். அப்ப முதலாவது நிலைப்படும் போதுதான், ஒரு நிலையில நிற்கும் போதுதான் அடுத்த கட்டத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த படிக்கு நம்ம கடந்து போக முடிகிறது. கண்பானவர்களே, அந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்க கர்த்தரை நம்பும் போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அனுப்புவார். நமக்கு எவ்வாறு ஸ்தோத்திரம் எந்த பாதையில நடக்க வேண்டும் என்றும், ஸ்தோத்திரம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கும் போது நாம் எவைகளை சிந்தித்து எவைகளை குறித்து நாம் செய்ய வேண்டும் என்றும் ஆவியானவர் தாமே சரியான பாதையில நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அது உள்ள இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளிருந்து அப்படியே அது புலப்படும் போது ஸ்தோத்திரம் நமக்கே பூரிப்பாக இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ளிருந்து அது விளங்கும் போது அதனுடைய ஞானத்தினுடைய பொருள், அந்த பொருளுடைய வியாக்கியானம், அவைகளுடைய செயல், இவைகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து ஸ்தோத்திரம் புலப்படும் போது அது மனதுக்கு பூரிப்பாகவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் ஆனந்தமாகவும் இருக்கும். அல்லேலூயா. அது எவ்வாறு, யார் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம ஸ்தோத்திரம் 1 2 மனிதரை குறித்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். கர்த்தர் நல்லவர்.